ஹாய் guys, வெல்கம் டு த டெக் ஸ்கூல் தமிழ் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, கிரேட் இண்டியன் ஃபெஸ்டிவல்லையும் ஃப்ளிப்கார்ட் பிக் பில்லியன் டே ஃபெஸ்டிவல் ஆஃபர்லையும் ப்ரொஜெக்ட் என்னென்னலாம் ஆஃபரில் வந்திருக்கு. ஸோ அதை பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். இந்த சேனலுக்கு புதுசு அந்த சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ண எல்லா நண்பர்களுக்கும் பெரிய நன்றி. ஸோ வாங்க வீடியோ சொல்ல போகலாம். ஷாக் ஆகிட்டிங்களா? என்னடா அது சேலுன்ற ப்ரைஸ் எதாவது கம்மியாக இருக்குன்னு பார்த்தா உண்மை இந்த சேலில் வந்து அந்த அளவுக்கு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுற அளவுக்கு ப்ரைஸ் வந்து கம்மி பண்ணல. ப்ரைஸ் வந்து ரொம்ப கம்மியாக கொடுப்பாங்கன்னு எதிர்பார்த்தேன். பட் டிசப்பாயிண்ட் பண்ணிட்டாங்க அமேசானில். ஸோ ஃப்ளிப்கார்ட்டில் எப்படி இருக்குது ப்ரோ? வாவ் ஆஃபர் ப்ரோ ஃப்ளிப்கார்ட்டில். ஸோ ஃப்ளிப்கார்ட்லேயுமே உங்களுக்கு அதே ப்ரைஸ் தான், 9,990. ஸோ இவங்களாம் எதுக்கு மீன்ஸ் நான் எதுவும் சொல்ல விரும்பலை. ஸோ சேல்னால் அட்லீஸ்ட் ஒரு 1000 ருபீஸ் கம்மியாகணும். பட் ஏன் கம்மியாகலைன்றது எனக்கு தெரியல. அமேசான்லேயும் சரி, ஃப்ளிப்கார்ட்லேயும் சரி. ஸோ ப்ரைஸ் கம்பேரிசனில் நீங்களே பார்க்கலாம். ஸோ வேறு என்ன ப்ரொஜெக்டர் இப்போ கம்மியாக இருக்குது அதை சொல்லுங்கள் அப்படின்னா, ஸோ வெறும் ஒரு 2-3 ப்ரொஜெக்டர் தான் ப்ரோ கம்மியாக இருக்குது. அதுவும் 500 ருபீஸ் தான் கம்மியாக இருக்குது. ஸோ இப்போ பார்க்குறீங்களா ஈகேட் i9 ப்ரோ. ஸோ இது வந்து டீல் 6490. ஸோ இதோட முன்னாடி ப்ரைஸ் வந்து 7500 இருக்கும். ஸோ 1000 ருபீஸ் கம்மி பண்ணியிருக்காங்க. ஈகேட் i9 ப்ரோ இந்த ப்ரொஜெக்டரும் உங்களுக்கு 1000 ருபீஸ் கம்மி பண்ணியிருக்காங்க அமேசானில். ஸோ உங்களுக்கு ஃப்ளிப்கார்ட்லேயுமே அதே ப்ரைஸ் தான். ஸோ ரெண்டு பேரும் ஒரே ப்ரைஸில் விடுறாங்க. சொல்லி வச்சுக்கிட்டு பண்ணுவாங்களான்னு தெரியல. 6490 ஃப்ளிப்கார்ட்லேயும் இதோட ஈகேட் i9 ப்ரோ ஹெச்டி ப்ரொஜெக்டரோட விலை 6490 ருபீஸ். விசிடெக் V3 வந்து உங்களுக்கு 500 ருபீஸ் கம்மி பண்ணியிருக்காங்க. கிரேட் இண்டியன் ஃபெஸ்டிவல்னு டேக் வேறு இதில். ஓகே 8490 ருபீஸ். பட் ஸ்டில் 500 ரெடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை நம்ம பார்க்கணும். ஸோ இதோட முன்னாடி வேலை 9000. அதேமாதிரி விசிடெக் V6ம் வந்து உங்களுக்கு 12500 வரும். இப்போ வந்து 11990 ருபீஸ் கொடுக்குறாங்க. ஸோ இந்த ரெண்டு ப்ராஜெக்ட்டும் உங்களுக்கு வந்து அமேசானில் உங்களுக்கு ப்ரைஸ் கம்மியாக வருது. ஃப்ளிப்கார்ட்டில் என்ன அப்படின்றத பார்ப்போம். என்ன ப்ரோ ஃப்ளிப்கார்ட்லேயும் அதே விலை 8490. அதுவும் ஸ்பெஷல் ப்ரைஸ் வேறு லெவல் ப்ரோ. ஸ்பெஷல் ப்ரைஸ் 8490. ஃப்ளிப்கார்ட் அமேசானில் விசிடெக் V3 மிராகாஸ்ட் ஹெச்டி ப்ரொஜெக்டர் வந்து 8490. இதே ருபீஸ் தான் அமேசான்லேயும் உங்களுக்கு கொடுக்குறாங்க. இந்த ஆஃபர் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன், நீங்கள் போய் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. ஈகேட் i9 ப்ரோ மேக்ஸ் வந்து உங்களுக்கு 8490 ருபீஸ் கொடுக்குறாங்க. இதோடைய முந்தைய விலை வந்து உங்களுக்கு 9000 வந்துச்சு. ஸோ இப்போ வந்து 500 ருபீஸ் கம்மியாகி டீலில் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. எந்த ப்ரொஜெக்டரையும் நீங்கள் வந்து 500 ருபீஸ் கம்மியாக இருந்தது ஸ்டில் பெஸ்ட் ப்ரைஸ்ன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் தாராளமாக போய் வாங்கலாம். உங்களுக்கு ஃப்ளிப்கார்ட்லேயும் உங்களுக்கு அதே ப்ரைஸ் தான். ஸோ எனக்கு தெரிஞ்சு நான் அமேசானில் சர்ச் பண்ணாலே போதும்னு நினைக்கிறேன். ஃப்ளிப்கார்ட்டில் எதுக்கு சர்ச் பண்ணுறேன்? ஏன்னா ஆல்மோஸ்ட் ரெண்டுமே சேம் ப்ரைஸ் தான் உங்களுக்கு டீலில் உங்களுக்கு கொடுக்குறாங்க. ஸோ டான்சோ எல்எஸ் 525 கொடுப்பாங்கன்னு நினச்சேன், பட் கொடுக்கல. அதேமாதிரி டான்சோ எல்எஸ் 418 கொடுப்பாங்கன்னு நினச்சேன், அதுவும் கொடுக்கல. எக்ஸ் எலக்ட்ரான் உங்களுக்கு ப்ரைஸ் கம்மியாகும்னு நினச்சேன், எக்ஸ் எலக்ட்ரானும் ப்ரைஸ் கம்மியாக உங்களுக்கு கொடுக்கல. ஸோ உங்களுக்கு எவ்ரி காமில் வந்து உங்களுக்கு 500 ருபீஸ் கம்மி பண்ணியிருக்காங்க. இது வந்து இதோட முந்தைய விலை 9990. ஸோ எவ்ரி காம் எக்ஸைட் நேட்டிவ் 720 பிக்சல் ப்ரொஜெக்டர் முந்தைய விலை 9990. ஸோ 10,000 ருபீஸ் கிட்ட இருந்துச்சு. ஸோ உங்களுக்கு 500 ருபீஸ் கம்மி பண்ணி உங்களுக்கு 9500க்கு கொடுக்குறாங்க. ஸோ இது பெஸ்ட் ஆஃபர்னு நினச்சிங்கன்னா நீங்கள் லிங்க் கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ அதில் போய்ட்டு நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. ஸோ ஓவராலாக நான் என்ன சொல்வேன்னா, இந்த அமேசான் ஃபெஸ்டிவல் சேல்லையும் இல்லை ஃப்ளிப்கார்ட் பிக் பில்லியன் டே சேல்லையும் உங்களுக்கு வந்து 500 ருபீஸ் ஆவரேஜாக உங்களுக்கு ரெடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு சில ப்ரொஜெக்டில் பண்ணலை. ஸோ ஸ்டில் மற்ற ப்ரொஜெக்டில் நம்ம வந்து ஓகே. அதேமாதிரி இன்னும் போன வீடியோவில் நான் என்ன சொல்லியிருப்பேன்னா, ஜெப்ரானிக் பிராண்ட் வந்து உங்களுக்கு 10,000 ருபீஸ் உங்களுக்கு சேலில் வந்து முன்னாடி இருந்த ப்ரைஸ் வந்து 10,000. ஸோ இப்போ சேலில் வந்து உங்களுக்கு 7490 ருபீஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ நான் ஒன்று இதில் என்ன சொல்லுவேன் அப்படின்னா, ஃப்ளிப்கார்ட்டில் வந்து ஆல்ரெடி 7490 தான் உங்களுக்கு நார்மல் டேலியே சேல் இருந்துச்சு. அமேசானில் வந்து 10,000 இருந்துச்சு. ஸோ நான் அமேசானில் பார்த்து லாஸ்ட் வீடியோவில் சொல்லியிருப்பேன், டாப் 10 ப்ரொஜெக்டரில் இதை ஏன் நான் மென்ஷன் பண்ணல அப்படின்றதுக்கு. உங்களுக்கு லூமன்ஸ் கம்மியாக வருது, ரெண்டாவது உங்களுக்கு 10,000 ருபீஸ்க்கு இது ஒர்த் இல்லைன்னு சொல்லியிருப்பேன். இப்போ வந்து உங்களுக்கு நம்ம வீடியோ பார்த்துருப்பாங்களா இல்லையான்னு தெரியல. ஸோ 7500க்கு உங்களுக்கு கொடுக்குறாங்க. அதேமாரி இதோட விலை வந்து ஃப்ளிப்கார்ட்லேயும் இதே சேம் ப்ரைஸ் தான், 7490 ருபீஸ். ஸோ இந்த விலைக்கு இது ஓகே, கன்சிடர் பண்ணலாம் கைஸ். ஸோ மற்ற கேட்டுக்கு நீங்கள் போகலை, இல்லை எனக்கு ஜெப்ரானிக்ஸில் நாங்கள் ட்ரை பண்ணி பார்க்கணும் அப்படின்னா
நீங்கள் இந்த ப்ராஜெக்ட்டை தாராளமாக போயிட்டு நீங்கள் லிங்க்கில் மூலிமா பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஜெப்ரானிக்ஸ்க்கும் உங்களுக்கு ஆஃபரில் வருது அப்படின்றத மென்ஷன் பண்ணுறேன். 7490 ஜெப்ரானிக்ஸ் எல்பி டூ 800, அதாவது 2800 லூமென்ஸ் உங்களுக்கு கிடைக்குது. ஸோ உங்களுக்கு ஃபுல் ஹெச்டி சொல்கிறாங்க, ஃபுல் ஹெச்டி சப்போர்ட் தான், நேட்டிவ் ரெசல்யூஷன் கிடையாது. ஸோ இந்த ப்ரொஜெக்டரோட இந்த ப்ரொஜெக்டரும் உங்களுக்கு இந்த ப்ரைஸில் உங்களுக்கு கிடைக்குது. சரி, லோ ப்ரைஸ் செக்மெண்ட்டில் வர ப்ரொஜெக்டர் தான் உங்களுக்கு 500 ருபீஸ் கம்மியாக கொடுத்துருப்பாங்க. ஸோ ஹை ப்ரைஸ் செக்மெண்ட்டில் என்ன அப்படின்னு போய் பார்த்தா அங்கேயும் ஒன்றும் பெருசாக இல்லை. ஸோ உங்களுக்கு அங்கேயும் உங்களுக்கு வந்து உங்களுக்கு 1000 ருபீஸ் அப்படி தான் உங்களுக்கு கம்மியாக இருக்குது. ஸோ இதோட ப்ரீவியஸ் ப்ரைஸ் வந்து உங்களுக்கு 1,41,000. இப்போ வந்து உங்களுக்கு 1,39,000 கொடுக்குறாங்க. ஸோ அதேமாதிரி பெங்க் ஜிவி ஒன்னும் உங்களுக்கு வந்து 30,000, உங்களுக்கு முந்தைய ப்ரைஸும் உங்களுக்கு 31,000. ஸோ ப்ரைஸ் அதிகமாக இருக்கிற ப்ராஜெக்ட்லேயும் உங்களுக்கு நான் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணேன்னா உங்களுக்கு நிறைய கொடுப்பாங்க. ஸோ இது வந்து கொஞ்சம் பெங்க் டிஹெச் 585 ஓகே. ஸோ இதோட முன்னாடி ப்ரைஸ் வந்து 3,000 இருந்துச்சு. ஸோ இப்போ 3,000 கம்மி பண்ணியிருக்காங்க. ஸோ 3,000 இந்த ப்ரொஜெக்டரில் கம்மி பண்ணியிருக்காங்க. ஸோ அதேமாரி நான் என்ன சொல்லுவேன்னா, லோவஸ்ட்டு 10,000க்குள்ளே இருக்க ப்ரொஜெக்டரில் நிறைய ப்ரைஸ் கம்மி பண்ண மாட்டாங்க அப்படின்றது நான் எக்ஸ்பெக்ட் பண்ணேன் தான். பட் ஒரு 1000ஆவது பண்ணியிருக்கணும். பட் 1000 ருபீஸ் கூட அவங்க பண்ணலை. அது ஒரு பெரிய டிஸப்பாயின்மெண்ட் இந்த 2 சேல்லையும். ஸோ உங்களுக்கு அதிகம் ப்ரைஸ் இருக்க ப்ரொஜெக்டர் தான் உங்களுக்கு ஆஃபர். ஸோ அப்படின்னா நான் என்ன கேட்பேன்னா, அதிகம் ப்ரைஸ் கொண்டு வாங்குறவங்களுக்கு ஏன் அதிகம் ஆஃபர் கொடுக்குறீங்க? ஸோ அது எனக்கு எதுக்குன்னு மீன்ஸ் தெரியல. ஸோ அதிகம் லாபம் சம்பாதிக்கலான்ற ஒரு நோக்கம் தான் இதில் கிளியராக தெரியுது. ரீசன் வந்து நம்ம ஒன்றும் இதில் நம்ம யோசிக்க தேவையில்லை. ஸோ அதேமாதிரி பெங்க் டிஹெச் 585 உங்களுக்கு நல்ல ஆஃபரில் வருது. ஸோ அதேமாதிரி மற்ற ப்ரொஜெக்டரை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ இப்போ எப்சன் ப்ரொஜெக்டர் எதுவுமே அவங்க வந்து இம்போர்ட் பண்ணுறதில்ல. ஸோ அது வெட்ட வெளிச்சலாக தெரியுது. எப்சன் ப்ரொஜெக்டரில் நிறைய புது ப்ரொஜெக்டர் வந்துச்சு. பட் ஸ்டில் இவங்க பழைய ப்ரொஜெக்டர் தான் வச்சு ஓட்டிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அதனால் பழைய ப்ரொஜெக்டரை வந்து சேல் பண்ணி வைக்கணும் அப்படின்ற ஒரு இது கூட இல்லை. ஸோ பழைய ப்ரொஜெக்டர் ஃபுல்லாகவே வந்து உங்களுக்கு ஆஃபரில் வந்து கொடுத்துருக்கலாம். பட் கொடுக்கல, அதான் உண்மை. ஸோ இதே தான் ஃப்ளிப்கார்ட்லேயும். ஸோ எக்ஸ்கிமி ப்ரொஜெக்டர் வந்து உங்களுக்கு ப்ரைஸ் கம்மியாக கொடுத்துருக்காங்க. ஸோ 1,500 இதில் வந்து உங்களுக்கு 89,000 இருந்துச்சு. 1000 ருபீஸ் கம்மி பண்ணியிருக்காங்க. இது வந்து 1,27,000 26,000 இருந்துச்சு. ஸோ 1000 ருபீஸ் கம்மி பண்ணியிருக்காங்க. ஸோ எக்ஸ்கிமியில் 1000 ருபீஸ் கம்மி பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ பார்க்குறீங்க அல்ட்ரா ஷார்ட் த்ரோ ப்ரொஜெக்டர். ஸோ இதுலேயும் உங்களுக்கு வந்து 1,500 கூப்பன் கொடுக்குறாங்க. ப்ளஸ் இதோட ப்ரைஸ் வந்து 1,75,000. ஸோ இந்த ப்ரொஜெக்டர் வந்து கண்டிப்பாக ஒர்த்து தான். இந்த ப்ரொஜெக்ட் ஆஃபரில் வருமா அப்படின்னு நான் செக் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ இப்போ வந்து ஆஃபரில் இருக்குது. ஓரளவுக்கு பரவாயில்ல. பட் ஒன்லி 2 தான். இவங்க இம்போர்ட் பண்ணதே கம்மியாக தான் இம்போர்ட் பண்ணியிருக்காங்க. இந்த ப்ரொஜெக்டர் பற்றின ரிவ்யூ வந்து தனியாக நான் பார்ப்போம். ஸோ இப்போ வந்து இந்த ப்ரொஜெக்டரோட ஆஃபர்ஸ் மட்டும்தான் இப்போ கிரேட் இண்டியன் ஃபெஸ்டிவல் சேல்லையும் ஃப்ளிப்கார்ட் பிக் பில்லியன் சேல்லையும். ஸோ இது ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணி பார்த்ததில் ஓவராலாக நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா, ப்ரொஜெக்டர்ஸ் வந்து நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுற ப்ரைஸில் வரல. ஸோ ஃபஸ்ட்டு விஷயம். ரெண்டாவது வந்து உங்களுக்கு ஃப்ளிப்கார்ட்லேயும் அமேசான்லேயும் ஒரே ப்ரைஸ் ரேஞ்சில் தான் கொடுக்குறாங்க. ஸோ கொஞ்சம் இவங்க வந்து ஃப்ளிப்கார்ட்டில் கன்சிடர் பண்ணும்போது அமேசானில் கொஞ்சம் கம்மி பண்ணியிருக்கலாம். இல்லை அமேசான் கன்சிடர் பண்ணும்போது கொஞ்சம் ஃப்ளிப்கார்ட்டில் கம்மி பண்ணியிருக்கலாம். ஸோ பட் 2 பேரும் ஒரே ப்ரைஸில் கொடுக்குறாங்க. ஸோ எனக்கு புரியல, ஃப்ளிப்கார்ட்டுன்னு இப்போ தனி நேம் இருக்குது, அமேசான் தனி நேம் இருக்குது, பட் ஏன் ப்ரைஸ் சேமாக இருக்குன்றது எனக்கு புரியல. ஸோ அதேமாரி இன்னொரு விஷயம் வந்து உங்களுக்கு உங்கள் ப்ரொஜெக்டர் வந்து நீங்கள் வாங்கணும்னு நினச்ச ப்ரொஜெக்டர் வந்து ப்ரைஸ் கம்மியாக வரல ப்ரோ அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த ப்ரொஜெக்டோட பேரை கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். ஸோ வேறு எந்த ப்ரொஜெக்டை பற்றி சம்மந்தப்பட்ட எந்த கொஷினாக இருந்தாலும் உங்களுக்கு வந்து நீங்கள் கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். இந்த இந்தியன் ஃபெஸ்டிவல் சேலும் இந்த பிக் பில்லியன்ஸ் சேலும் உங்களுக்கு டிஸப்பாயின்மெண்ட்டாக இருந்துச்சுன்னா நீங்கள் அதையுமே கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். இந்த சேனலுக்கு புதுசாக அந்த சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ண எல்லா நண்பர்களுக்கும் ரொம்ப நன்றி. ஸோ வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்ப்போம். பை கைஸ், சியர்ஸ்.